அண்மை செய்தி 2026 தேர்தலை முன்னிட்டு ஜூலை 7 முதல் இபிஎஸ் சுற்றுப்பயணம் என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஜூலை 7 முதல் சுற்றுப்பயணம் என அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். முதல் கட்டமாக ஜூலை 7 முதல் 21ஆம் தேதி வரை இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். லதா, வணக்கம் லதா. கோவையில் தொடங்கி தஞ்சையில் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார் இபிஎஸ். அது குறித்த முழு விவரங்கள். ஜூலை 7 முதல் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அது குறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய சுற்றுப்பயணத்தினுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தினுடைய அந்த தேதியானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய பதிவில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு வரக்கூடிய, அதாவது அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை முதல் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அந்த அட்டவணையானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில 7ஆம் தேதி இந்த சுற்றுப்பயணமானது தொடங்க இருக்கிறது. முதல் கட்டமாக 7ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த முதல் கட்டமாக இந்த திட்டமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த பயணமானது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், அதாவது வரக்கூடிய மாதம் 7ஆம் தேதி கோவை புறநகர் வடக்கு, அதாவது சட்டமன்ற தொகுதி என்றால் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் பகுதியில் அவர் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கோவை மாநகரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளான கோயமுத்தூர் வடக்கு, கோயமுத்தூர் தெற்கு ஆகிய தொகுதிகளிலும், அதே போல 10ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும், அதே போல 11ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வானூர், மயிலம், செஞ்சி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் தேதி கடலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய கடலூர் பன்ருட்டி, அதே போல கடலூர் தெற்கு, நெய்வேலி ஆகிய பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதே போல 14ஆம் தேதியை பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம் ஆகிய தொகுதிகளிலும், அதே போல 15ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகாக 16ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர், அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், 17ஆம் தேதி நாகை மாவட்டம் நாகப்பட்டினம், வேதாரண்யம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும், அதே போல திருவாரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருத்துறைப்பூண்டி தொகுதியிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதே போல 18ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிகளிலும், அதே போல தஞ்சாவூர் கிழக்கு உட்பட்ட திருவிடைமருதூர், கும்பகோணம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதே போல 19ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பாபநாசம், தஞ்சாவூர், திருவையாறு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், 21ஆம் தேதியும் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய பகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில
அவர் வந்து விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று தகவல்களாக வெளியாகி வந்த ஒரு சூழ்நிலையில தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அதிமுக தரப்பிலிருந்து இத்தகைய தேதியானது அந்த பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில முதல் கட்டமாக அவர் வரக்கூடிய மாதம் 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் அவர் சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று அங்கே மக்களை சந்தித்து அவர் வந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். முக்கியமாக வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இத்தகைய ஒரு பயணத்தை வந்து முன்னெடுக்க இருக்கிறார். 234 தொகுதிகளுக்கும் அடுத்தடுத்த கட்டங்களாக அவர் நேரில் சென்று மக்களை சந்தித்து தற்போதைய ஆட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு செய்யப்பட்ட கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை எல்லாம் மக்களிடம் வந்து எடுத்துரைக்கிறார். மேலும் தற்பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்து குறிப்பிட்டும் மக்களிடையே வந்து பேச இருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல்வேறு அதாவது தமிழகத்தினுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி வாரியாக அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை அவர் வந்து மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு நோக்கோடு இந்த சுற்றுப்பயணமானது அமைய இருப்பதாகவும் அதனின் அடிப்படையில் 7ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை முதல் கட்டமாக இந்த சுற்றுப்பயணம் வந்து அமைய இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்குது. அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த தினங்களில் அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த பட்டியலானது வெளியாகி அனைத்து அதாவது தேர்தல் வருவதற்கு முன்பாகவே அந்த தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்கு முன்பாகவே அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர் சென்று மக்களை நேரில் சந்தித்து மக்களோடு அவர் வந்து உரையாட இருக்கிறார். அந்த வகையில தேர்தலை ஒட்டி இத்தகைய ஒரு சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேற்கொள்ள இருக்கிறார்.